கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் சூரா ஜும்ஆ என்கிற அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தில் யூதர்களை பார்த்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறான். இன் ஜஅம்தும் அன்னகும் அவுலியாஉ லில்லாஹி மின் தூனின் நாஸ் ஃபதமன்னவுல் மௌத இன் குன்தும் சாதிகீன். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் மௌத்தை ஆசைப்பட்டு பாருங்கள். அல்லாஹ் என்ன கேட்கிறான்? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், இன்குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் ஃபதமன்னவுல் மௌத், மரணத்தை ஆசைப்படுங்கள், பார்க்கலாம் என்று யூதர்களிடத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு சவாலை, ஒரு கேள்வியை முன்வைக்கிறான். நாம் மிகவும் கவனமாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. வெறுமனே யூதர்களை பார்த்து மட்டுமல்ல, அந்த கேள்வி நம்மை பார்த்து நீண்டால் நாம் அல்லாஹ்விடத்திலே என்ன பதில் சொல்வோம் என்று நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா நேரத்திலேயும் நாம் பயான் என்கிற அடிப்படையில் பல்வேறு நல்ல விஷயங்களை நமக்கு மத்தியில் யோசித்து கேட்டு பேசி தெரிந்து கொண்டாலும் கூட அவ்வப்போது நாம் மரணத்தினுடைய சிந்தனையையும் நம்முடைய மனதில் நிலைநிறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், நம்முடைய எல்லா வகையான சிந்தனைகளும், பேராசைகளாகட்டும் அல்லது பாவத்தினுடைய சிந்தனைகளாகட்டும் அல்லது வேறு எந்த வகையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு தவறாக இருந்தாலும் மரணத்தின் சிந்தனை அதற்கு சிறந்த ஒரு மாற்றாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் யூதர்களை பார்த்து கேட்கும் பொழுது, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் மரணத்தை விரும்பி பாருங்கள். அப்படியாக இருந்தால் யூதர்களுக்கு மரணத்தின் மீதான பயம் அதிகமாக இருந்தது. ஒரு முஃமின் மௌத்தினுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், அல்லாஹுக்கும் அவனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு திரையாக ஒரு முஃமின் மரணத்தை பார்க்க வேண்டி இருக்கிறது. மவுத் என்பது நமக்கும் இறைவனுக்கும் மத்தியிலான திரை. அந்த திரை எப்பொழுது விளக்கப்படுகிறதோ நாம் இறைவனின் பால் சென்று சேருவோம் என்பதில் சந்தேகம் இல்லை. துனியாவில் அல்லாஹ் இந்த ஆயத்துல கேட்கிறான், நீங்கள் ஆசைப்படுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு. மனிதர்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கிறது. நாம் பெரிய செல்வந்தராக வேண்டும் என்கிற ஆசை ஏழைகளுக்கு இருக்கிறது. நமக்கு ஒரு பெரிய பதவி வேண்டும், பெரிய பொறுப்பு வேண்டும், பெரிய வாகனம் வேண்டும், நாம் நடந்து வந்தால் மக்களெல்லாம் நம்மை பார்க்க வேண்டும், மக்களெல்லாம் மரியாதை இப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்திலே இந்த துனியாவில் நிறைய ஆசைகள் இருக்கத்தான் செய்கிறது. மனிதன் விரும்பாத ஒரு விஷயம்னு கேட்டால் அது மௌத்து தான். வரும் என்பதில் எந்த மனிதருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. மௌத்து நமக்கு வந்து சேரும் என்பதுல இந்த உலகத்தில் கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் மரணத்தை யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனால் ஏற்றுக்கொள்ளுவதற்கும் தயாராக இல்லை. நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய கனவுகள் இருக்கும், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற கற்பனை இருக்கும். ஆனால் மௌத்தை பற்றி மட்டும் நாம் யோசிக்க கூட மாட்டோம். ஒரு சில வாலிபர்களை, ஒரு சில பெரியவர்களை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இப்பொழுது 45 வயசு ஆயிருக்கு, அடுத்த 5 வருஷம் நான் இந்த வேலையை செய்வேன், எனக்கு இவ்வளவு ரூபாய் நான் சம்பாதிப்பேன், அடுத்த 10 வருஷத்திற்குள்ளால் வீடு கட்டுவேன், அடுத்த 20 வருஷத்துக்கு நான் இப்படி இருப்பேன்னு சொல்லி அடுத்த 50 ஆண்டுகளுக்கு அவர்கள் தங்களுடைய திட்டங்களை சரியாக வகுத்து வைத்திருப்பார்கள். நான் கவர்மெண்ட் ஆபீசரா ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா, நான் 60 வயசுல ரிட்டையர்ட் ஆகுவேன், அடுத்த 10 வயசுல இது செய்வேன், அடுத்த 20 வயசு இப்படி செய்வேன்னு சொல்லி வாழ்க்கையை திட்டமிட்டு பெரிதாக ஒரு பட்டியலை வைத்திருப்பார்கள். அடுத்த ஒரு சில நாட்களுக்குள்ளாக அவர்களுடைய உயிர் அவர்களிடத்திலிருந்து கைப்பற்றப்பட்டு விடும். திட்டங்கள் அனைத்தும் வீணாகிவிடும். நாம் என்ன சொல்ல வருகிறோம்னு சொன்னால், வாழ்க்கையை பற்றி இவ்வளவு தூரம் திட்டமிட்டு வைத்திருக்கக்கூடிய நாம் மரணத்திற்கான மௌத்திற்கான திட்டமாக நம்மிடத்தில் எதை வைத்திருக்கிறோம், எந்த ஒரு ஆசையை வைத்திருக்கிறோம்? சஹாபாக்களுடைய வாழ்க்கையை இது விஷயத்தில் அப்படியே திரும்பி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அவர்கள் தங்களுடைய மரணங்களை திட்டமிடக்கூடியவர்களாக ஆசைப்படக்கூடியவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அதிகமாக கேட்ட துஆக்கள் என்னன்னு சொல்லி சொன்னா, நான் மதீனாவில் மரணிக்க வேண்டும், ஷஹீதாக மரணிக்க வேண்டும் என்கிற துஆ உமர் ரலியல்லாஹு அதிகமா இருந்தது. மரணத்திற்கு ஒரு சில காலத்திற்கு முன்பதாகத்தான் உம்ராவிற்கோ ஹஜ்ஜுக்கோ ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போயிட்டு வந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் செய்த துஆ, அதிகமான துஆ என்னன்னா, நான் மதீனாவில் அதுவும் ஷஹீதாக மரணிக்கப்பட வேண்டும் என்பதாக அவர்களுடைய துஆ இருந்துச்சு. நாம் யோசித்து பார்க்கிறோம், உமர் ரலியல்லாஹு துனியாவின் பாதியில் ஒரு பெரும் நிலப்பரப்பை இஸ்லாத்திற்குள்ளால் கொண்டு வந்தவர்கள். அவர்கள் ஒரு தெரு வழியாக வர்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஹதீஸ்கள் சொல்லக்கூடிய விஷயம், ஷைத்தான் அந்த தெரு வழியாக வருவதற்கு பயப்படுவார். அந்த அளவிற்கு பேணுதலாக ஒரு பெரும் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் கூட அவர்கள் எப்படி ஷஹீதாக்கப்பட முடியும்? அவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை
அவ்வளவு எளிதாக யாரும் பக்கத்தில் வந்துவிட முடியுமான்னு கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னுடைய ஆசை நான் ஷஹீதாகும். அதே போல அல்லாஹ் ஜல்லைஹானஹு தஆலா ஷஹீதனுடைய அந்த பாக்கியத்தை உமர் ரலியல்லாஹுவுக்கு கொடுத்தான். ஃபஜ்ரினுடைய தொழுகையில உமர் ரலியல்லாஹு முஸல்லாவில் நிற்கிற பொழுது விஷம் தேய்க்கப்பட்ட கத்தியால் குத்தப்பட்டு ஒரு சில நாட்கள் உயிரோடு இருந்து போராடி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இப்படியாக மரணத்தினுடைய விஷயத்துல சஹாபாக்களுக்கு அதிகமான ஆசை இருந்தது. நமக்கும் நாம் ஏற்கனவே சொன்னதை போல வரும் என்பதில் சந்தேகம் இல்லை, எதிர்கொண்டாக வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதை பற்றி பேசுவதற்கோ அதை பற்றி யோசிப்பதற்கோ நாம் எந்த விதத்திலையும் தயாராக இருந்து விடுவதில்லை. சற்றே யோசிக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் உறங்குகிறோம், எழுந்திருக்கிறோம். இப்பொழுதும் கூட ஒரு 4 to 8 மணி நேரம் வரை உண்டான உறக்கத்தை முடித்துவிட்டு நாம் இப்பொழுது தொழுகைக்காக அமர்ந்திருக்கிறோம். சற்றே யோசிக்கிறோம். என்ன விஷயம்னா, கண்களை மூடி உறங்குகிற பொழுது நாம் மரணத்தை சந்திக்கிறோம். முழித்தால் இந்த உலகமும் உடலும் உயிரும் நமக்கானது. அப்படியே அந்த கண்கள் மூடிவிட்டால் இந்த உடல் மண்ணுக்கானது, உயிர் இறைவனுக்கானது. அதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது. இப்படியாக ஒவ்வொரு நாளும் மரணத்தை நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய அம்சமாக நமக்கு பக்கத்திலேயே தூக்கம் என்கிற விஷயம் இருக்கிறது. தூங்கிட்டு முழிச்சா துன்யா நமக்கு, முழிக்கிறேன்னு சொல்லி சொன்னா மண் நமக்கு, நம்முடைய உடல் மண்ணுக்கானது. அவ்வளவுதான் வாழ்க்கை என்கிற அற்புதமான ஒரு விஷயம். இதை மட்டும் நம்முடைய மனதில் நாம் நிலைநிறுத்தி கொண்டால் நமக்கு மத்தியில போட்டி இல்லை, பொறாமை இல்லை, கெட்ட சிந்தனைகள் இல்லை, யாரும் யாரை விட பெரியவர்கள் என்கிற சிந்தனை இல்லை, இவர் எனக்கு கீழே என்கிற விஷயமும் இல்லை, இவரை நான் பழிவாங்க வேண்டும் என்கிற சிந்தனை இல்லை. இப்படியாக நமக்கு மத்தியில் எந்த விதமான குரோதமும் இருக்காது, எந்த விதமான போட்டி பொறாமையும் இருக்காது, துன்யாவின் மீதான மோகமும் இருக்காது. ஒரு சிலர் வீடுகளை கட்டக்கூடிய நேரத்தில் அல்லது வேறு ஏதாவது செயல்பாடுகளின் பொழுது நாம் பார்க்கிறோம், துன்யாவில் நிரந்தரமாக இருந்து விடுவதை போலவே அவர்களுடைய செயல்பாடு இருக்கும். அடுத்த 500 வருஷத்துக்கு துன்யால வாழுவதற்கு தேவையான பொருளாதாரத்தை சம்பாதித்து வைத்திருப்பார்கள் ஒரு சில நபர்கள். நாம் பார்க்கிறோம், அவர்களுடைய ஆயுட்காலம் ஒரு சில காலம் கூட இருக்காது, ஆனால் சேர்த்து கொண்டே இருப்பார்கள், வீடுகளை கட்டி கொண்டே இருப்பார்கள், துன்யாவிற்கு தேவையானவைகளை வாங்கி வைத்துக் கொண்டே இருப்பார்கள். துன்யாவில் நாம் நிரந்தரமாக இருப்போம் என்கிற சிந்தனையில் இருப்பதை போல இருக்கும். எந்த ஒரு மனிதருக்கும் கண்களை மூடிவிட்டு திறந்தால்தான் அவர்களுக்கு அந்த துன்யா சாத்தியமாகுமே தவிர மற்றபடி அவர்களுக்கு துன்யாவில் எந்த விதமான வேலையும் இல்லை என்பதை மரணத்தினுடைய சிந்தனையை முன்னிறுத்தி நாம் நம்முடைய மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றான், லவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா, ஒரு இரும்பினாலான ஒரு பெரிய கோட்டைக்குள் சென்று நீங்கள் ஒளிந்து கொண்டாலும் கூட அங்கேயும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மரணம் வந்து சேரும். ஒரு பெரிய ஒரு விபத்தை நாம் பார்க்கிறோம். சாலையில செல்லக்கூடிய நேரத்துல ஒரு காரில் ஒரு தம்பதிகள் பயணம் செய்கிறார்கள். அந்த காரின் மீது ஒரு பெரிய கண்டெய்னர் லாரிக்கு விழுந்து அதற்குள்ளால் நசுங்கி அவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஆயத்தை முன்னிறுத்தி நாம் யோசிக்க வேண்டிய விஷயம், இந்தியாவில் 4 தடவை தான் அந்த கம்பெனிக்கான கார்கள் விபத்திற்குள்ளாயிருக்கிறது. முதலாக அந்த காருக்குள் பயணம் செய்தவர்கள் இந்தியாவில் இப்பொழுதுதான் மரணிக்கிறார்கள். அந்த அளவிற்கு பாதுகாப்பான கார் என்று வியாபாரம் செய்யப்பட்ட ஒரு காருக்குள்ளே ஒரு மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் விபத்தில் இறக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த வசனத்தை நாம் யோசிக்கிறோம், லவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா, இரும்பினால் ஆன எவ்வளவு பாதுகாப்பான கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு அல்லாஹ் மௌத்தை எழுதிட்டா வந்து சேரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது உலகத்துல பாதுகாப்பான காராக இருந்தாலும், பாதுகாப்பான வீடாக இருந்தாலும், பாதுகாப்பான இடமாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு என்று ரிசுக்காக மரணத்தை எழுதி வைத்திருக்கிறான். அதை நாம் எல்லா நேரத்திலையும் சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும். வைத்துக் கொள்ளுகிற பொழுது இறைவனின் மீதான தேட்டம் நம்முடைய மனதில் இருக்கும், துன்யாவின் மீதான பற்றற்ற தன்மை நம்முடைய மனதில் வரும். எல்லாம் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழ்வின் எல்லா நிலையிலையும் மரணத்தை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு செல்லுகிற நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்லவன் புரிவானா. எல்லாம் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபகனுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுப தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரலான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. இறைவனால் ஏவப்பட்ட எல்லா கடமைகளையும் மன ஓர்மையோடு எடுத்து செய்கிற நல்ல நசீபையும் இறைவனால் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு தவிர்ந்து வாழக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
நம் அனைவருக்கும் வாழ்நாள் எல்லாம் நிரந்தரமாக தந்தருள்வானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.